வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல மென்மையான இதழ்களாலான பூந்தோட்டம் அல்ல. அது இரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு கொடூரமான போர்க்களம். இங்கே நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்களை வாழ்த்தி பூக்களை தூவும் கைகளை விட உங்கள் காலை குத்தி கிழிக்க காத்திருக்கும் முட்கள் தான் அதிகம். நாம் தினமும் காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை நூற்றுக்கணக்கான முகங்களை கடந்து போகிறோம். இதில் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? உங்கள் வெற்றியைக் கண்டு உண்மையாகவே உள்ளம் குளிர்ந்து புன்னகைப்பவர்களை நீங்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆனால் நீங்கள் எப்போது தடுக்கி விழுவீர்கள், எப்போது உங்கள் முகம் மண்ணில் படும், அதை பார்த்து எப்போது கைகொட்டி சிரிக்கலாம் என்று கழுகு பார்வையோடு காத்திருக்கும் ஒரு கூட்டம் உங்களை சுற்றியேதான் இருக்கிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இந்த திரையில் ஓடும் காட்சியை உங்கள் மனக்கண்ணில் விரித்து பாருங்கள். ஒரு அழகான மாலை நேரம், வானம் லேசான செந்நிறத்தில் இருக்கிறது. ஒரு உறவினர் வீட்டு விசேஷமோ அல்லது உங்கள் அலுவலகத்தின் மிக முக்கியமான ஒரு பாராட்டு விழாவோ நடக்கிறது. நீங்கள் மிகவும் நேர்த்தியாக உடை அணிந்து மிகுந்த தன்னம்பிக்கையோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றி சிரிப்புச் சத்தங்கள், கலகலப்பான உரையாடல்கள், விலையுயர்ந்த வாசனை திரவியங்களின் மனம். உங்களது கடின உழைப்பால் கிடைத்த ஒரு சிறிய அங்கீகாரத்தை எண்ணி நீங்கள் பெருமிதத்தோடு நிற்கிறீர்கள். திடீரென்று அந்த மகிழ்ச்சியான அமைதியை கிழித்து கொண்டு ஒரு குரல் கேட்கிறது. அது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக இருக்கலாம், அல்லது உங்கள் வளர்ச்சியை பிடிக்காத ஒரு எதிரியாக இருக்கலாம். எல்லார் முன்னிலையிலும் 100 கண்கள் உங்களையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த மிக முக்கியமான நொடியில் உங்களை பார்த்து ஒரு நக்கல் கலந்த விஷம் தோய்ந்த கமெண்ட் அடிக்கிறார். அது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, ஆனால் ஒரு விஷத்தேள் உங்கள் இதயத்தின் மையப்பகுதியில் கொட்டியதைப் போல அந்த வார்த்தை உங்கள் மனதை சுண்டி இழுக்கும். என்னப்பா, இன்னும் அதே பழைய சைக்கிளா? உன் கூட பிறந்தவங்க எல்லாம் கார் வாங்கிட்டாங்களே, அல்லது இவ்வளவு பெரிய விசேஷத்துக்கு இப்படி ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க. அந்த ஒரு நொடியில் உங்கள் ரத்தம் கொதிக்கும், முகம் அவமானத்தால் சட்டென்று சிவக்கும். உங்கள் காலடியில் இருக்கும் தரை நழுவுவது போல ஒரு உணர்வு, சுற்றியிருப்பவர்கள் மெல்லச் சிரிப்பது போல உங்களுக்கு தோன்றும். உங்கள் கைகள் லேசாக நடுங்கும், தொண்டை அடைக்கும். ஏன் இப்படி சொன்னாய் என்று அவரிடமே கத்தி சண்டை போட வேண்டும் என்று தோன்றும், அல்லது அந்த இடத்திலேயே அழுது கொண்டே ஓடிப்போய்விடலாம் என்று உங்கள் மனம் துடிக்கும். அந்த அவமானம் ஒரு ஈட்டி போல உங்கள் நெஞ்சை துளைக்கும். ஆனால் அந்த நொடியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 20 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகிறது. அந்த அவமானத்தை சுமந்து கொண்டு அங்கேயே முடங்கி போகப் போகிறீர்களா, அல்லது அந்த நெருப்பையே உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றப் போகிறீர்களா? சாணக்கியன் அன்றே சொன்னான், உன்னை அவமானப்படுத்தியவனை தேடிச் சென்று பழிவாங்காதே. அவன் உன்னை குனிந்து பார்த்த அதே இடத்தில் அவன் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு இமயமலையாய் உயர்ந்து நிற்பதுதான் உண்மையான பழிவாங்குதல். உங்களை நோக்கி வீசப்படும் கற்களை எடுத்து திரும்ப எறியாதீர்கள். அந்த கற்களை ஒவ்வொன்றாக சேகரித்து வையுங்கள். ஒரு நாள் அந்த கற்களை கொண்டே உங்கள் வெற்றிக்கான கோட்டையை நீங்கள் கட்ட வேண்டும். உங்களை அசிங்கப்படுத்திய அதே மனிதன் உங்கள் கோட்டைக்கு வெளியே நின்று அண்ணாந்து பார்க்க வேண்டும். அதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது வெறும் கதை அல்ல. உங்களை சிறுமைப்படுத்த நினைக்கும் மனிதர்களை, உங்களை நோக்கி விஷ வார்த்தைகளை வீசுபவர்களை உங்கள் மௌனத்தாலேயே எப்படி மரணடி கொடுக்கலாம் என்பதை பற்றிய ரகசியங்கள். அவமானங்களை எப்படி ஆயுதமாக மாற்றுவது, உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னால் நீங்கள் எப்படி ஒரு இமயமலையாக எழுந்து நிற்பது. மறந்து விடாதீர்கள், புயல் வீசும்போதுதான் வேர் ஆழமாக பாயும். சிங்கம் 4 அடி பின்னால் செல்கிறது என்றால் அது பயந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல, அது பாய்வதற்கு தயாராகிறது என்று அர்த்தம். நீங்கள் இப்போது அமைதியாக இருப்பதும் பாய்வதற்குத்தான். வாருங்கள், வெற்றிக்கான சூத்திரத்தை இன்று மாற்றி அமைப்போம். தந்திரம் 1, டியூப் லைட் டெக்னிக், தி கன்ஃபியூஷன் மாஸ்டர். ஒருவன் உங்களை நோக்கி ஒரு கல்லை வீசுகிறான். நீங்கள் அதை தடுத்தாலோ அல்லது திருப்பி வீசினாலோ அவனுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அவன் வீசிய கல் உங்கள் மேல் படாமல் காற்றில் வீணாக போனால் அவனது கைதான் வலிக்கும். அதுதான் இந்த தந்திரம். உதாரணம், யாராவது உங்களை நக்கலாக ஏதோ சொல்கிறார்கள் என்று வைப்போம். என்னப்பா இது, சட்டை பழைய துணிக்கடையில் எடுத்தியா என்று கூட்டத்தில் கேட்கிறார்கள். உடனே கோபப்பட்டு, என் காசுல எடுத்தேன், உனக்கு என்ன என்று சண்டைக்கு போகாதீர்கள். அதற்கு பதிலாக முகத்தில் துளியும் கோபம் காட்டாமல் ஒரு குழந்தைக்கு புரியாதது போல, என்னது, என்ன சொல்றீங்க, நீங்க தனியா ஏதோ உளறிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன், சாரி, திரும்பச் சொல்லுங்க என்று மிகவும் கூலாக கேளுங்கள். ஏன் இது வேலை செய்கிறது? நீங்கள் அவனை திட்டவில்லை, ஆனால் அவன் பேசியது ஒரு முட்டாள்தனம் என்றும் அவன் ஏதோ மனநிலை சரியில்லாமல் தனியாக பேசுகிறான் என்றும் மறைமுகமாக சொல்கிறீர்கள்.
இது அவனை பல பேர் முன்னால் கூனி குறுக வைக்கும். அவன் உடனே இல்ல, சும்மா சொன்னேன் என்று மழுப்ப ஆரம்பிப்பான். அங்கே நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். தந்திரம் 2, கண்ணாடி வலை, தி எக்கோ எஃபெக்ட். சிலர் ரொம்ப தந்திரசாலிகள். கூட்டத்தில் மெதுவாக வந்து யாரும் கவனிக்காத போது நச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அந்த வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்கள் அதை ஒரு ஜாக் என்று நினைத்து சிரிப்பார்கள். செய்ய வேண்டியது, பதட்டப்படாதீர்கள். பதில் சொல்ல அவசரப்படாதீர்கள். ஒரு 2 செகண்ட் அமைதியாக அவன் கண்களை பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கூட பயமில்லாமல், இப்போது நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக கேட்கவில்லை. தயவு செய்து கொஞ்சம் சத்தமாக எல்லார் முன்னாடியும் திரும்ப சொல்றீங்களா என்று கேளுங்கள். உளவியல் சூட்சுமம். ஒரு அசிங்கமான கிண்டலை 2வது முறை சொல்லும்போது அது சிரிப்பாக இருக்காது, அருவருப்பாக இருக்கும். அதை சத்தமாக சொல்லும்போது சுற்றி இருப்பவர்கள் எல்லார் கவனமும் அவன் மேல் திரும்பும். அவன் திரும்பச் சொன்னால் அவன் ஒரு மட்டமான ஆளுன்னு எல்லாருக்கும் தெரிந்துவிடும். சொல்லவில்லை என்றால் அவன் பயந்து விட்டான் என்று அர்த்தம். எப்படி பார்த்தாலும் பல்பு அவனுக்குத்தான். தந்திரம் 3, தரத்தை உடைத்தல், டார்கெட்டிங் த கேரக்டர். இது கொஞ்சம் சீரியஸான தந்திரம். சிலர் தெரியாமல் பேச மாட்டார்கள். திட்டமிட்டே உங்களை மட்டம் தட்ட பார்ப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்க முடியாது. செய்ய வேண்டியது, அவன் வீசிய வார்த்தையை பற்றி பேசாதீர்கள். அதற்கு பதிலாக அப்படிப்பட்ட வார்த்தையை பேசிய அவனது தரத்தை அல்லது கேரக்டர் கேள்வி கேளுங்கள். அவனை நேராக பார்த்து, உங்களை ஒரு பெரிய மனுஷன்னு நினைச்சேன், ஆனால் நீங்க இவ்வளவு சீப்பா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று மிக நிதானமாக சொல்லுங்கள். சாணக்கியர் உத்தி, உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் இப்படி பேசுறது உங்களுக்கு அழகா என்று ஒரு கேள்வியை கேளுங்கள். இங்கே நீங்கள் அவன் சொன்னது தப்பு என்று சொல்லவில்லை, நீ ஒரு தரம் குறைந்த மனிதன் என்று சொல்லாமல் சொல்லுகிறீர்கள். மனிதனுக்கு பணம் போனால் கூட கவலை இல்லை. 4 பேர் முன்னாடி மரியாதை போனால் தாங்க மாட்டான். அவனது கர்வத்தை உடைப்பதே சிறந்த தண்டனை. தந்திரம் 4, டாக்டர் டெக்னிக், பிட்டி as a weapon. பொதுவாக உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் இது நடக்கும். உங்கள் வளர்ச்சியை பிடிக்காத சிலர் உங்களை எமோஷனலாக டார்ச்சர் செய்வார்கள். என்னப்பா, இன்னும் கல்யாணம் ஆகலையா, இன்னும் இதே வேலையில தான் இருக்கியா என்று குதர்க்கமாக கேட்பார்கள். செய்ய வேண்டியது, நீங்கள் டிஃபென்ஸ் ஆடாதீர்கள். இல்ல மாமா, அது என்று எந்த விளக்கமும் கொடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக ஒரு டாக்டர் நோயாளியை பார்ப்பது போல அவர்களை பாருங்கள். பரிதாபமாக முகத்தை வைத்துக்கொண்டு, ஏன் மாமா இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க, முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு, வீட்ல ஏதாவது பிரச்சனையா, இல்ல உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேளுங்கள். விளைவு, அவன் உங்களை தாக்க வந்தான். ஆனால் இப்போ நீங்கள் அவன் மேல் அக்கறை காட்டுவது போல நடித்து, நீ ஏதோ மன அழுத்தத்தில் உளறுகிறாய் என்று அவன் நெத்தியிலேயே முத்திரை குத்திவிட்டீர்கள். அவன் பேசின விஷயம் முக்கியமே இல்லாம போய்விடும். தந்திரம் 5, கவனத்தை பட்டினி போடுதல், ஸ்டார்விங் தி ஈகோ. சிலர் கத்தி கத்தி பேசி அதிகாரம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு தேவையே உங்கள் கவனம், அட்டென்ஷன் தான். எல்லாரும் தன்னை பார்த்து பயப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் பசி. அந்த பசிக்கு நீங்கள் உணவு போடாதீர்கள். செய்ய வேண்டியது, அவன் கத்தி பேசி முடித்ததும் எதுவுமே நடக்காதது போல, ஓ சரி, உங்க பாயிண்ட் புரியுது என்று ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அல்லது வெறும் ஒரு அவ்வளோதான். ஏன் இது வலிக்கும்? இது அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அவன் எதிர்பார்த்தது ஒரு பயம் அல்லது ஒரு சண்டை. நீங்கள் எதையுமே கொடுக்காமல், நீ பேசுவது என் காதிலே ஏறவில்லை என்று காட்டும்போது அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும். சாணக்கியர் சொல்கிறார், அலட்சியம்தான் முட்டாள்களுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. தந்திரம் 6, தலைமை பண்பு, ஃப்ரேம் கண்ட்ரோல். சிலர் ஒரு விஷயத்தை விடாமல் வளவளவென்று பேசி விவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த இடத்தை ஒரு மீன் மார்க்கெட் போல ஆக்குவார்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்தோட கண்ட்ரோலை உங்கள் கை கெடுங்கள். செய்ய வேண்டியது, அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே கையை உயர்த்தி நிறுத்தி, கொஞ்சம் கூட உணர்ச்சியை காட்டாமல், சரி இப்போ தேவையில்லாத கதையெல்லாம் பேசுறத நிப்பாட்டுவோம், அடுத்து என்ன பண்ணணும், இந்த வேலையை முடிக்க என்ன வழி, அதை மட்டும் பேசுங்கள் என்று சொல்லுங்கள். விளைவு, இது சண்டை இல்லை, இது ஒரு கட்டளை. அங்கே வெட்டியாக பேச இடமில்லை என்று நீங்கள் சொல்லும்போது அந்த விவாதம் அங்கேயே செத்து போகும். அவன் வாயை மூடிக்கொண்டு வேலைக்கு வர வேண்டும். இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும். இதுதான் உண்மையான லீடர்ஷிப். வாழ்வியலின் யதார்த்தம். என் அன்பு சொந்தங்களே, இந்த உலகம் உங்களை நோக்கி கல்லெறியத்தான் செய்யும். இவன் தேரமாட்டான், உருப்பட மாட்டான் என்று 1000 பேர் 1000 சொல்லுவார்கள். ஆனால் சாணக்கியர் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. உங்களை பார்த்து அசிங்கமாக பேசுபவன் ஏன் பேசுகிறான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில் அவன் தோற்று போயிருப்பான். அவன் ஒரு லூசர்.
ஜெயிக்கிறவன் எவனும் அடுத்தவனை பார்த்து குறை சொல்லி கொண்டிருக்க மாட்டான். அடுத்தவனை மட்டம் தட்டுபவன் உள்ளுக்குள்ளே பயந்து போய் கிடக்கிற ஒரு கோழை. அவன் வீசும் சொற்கள் உங்களை காயப்படுத்துகிறது என்றால் அதற்கு அவன் அல்ல காரணம், நீங்கள்தான். நீங்கள்தான் அதற்கு அர்த்தம் கொடுத்து மனதுக்குள் அனுமதிக்கிறீர்கள். வள்ளுவர் சொன்னது போல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வாழ்க்கையில் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். எவன் என்ன சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சிரித்துக்கொண்டே கடந்து போங்கள், ஆனால் கம்பீரமாக இருங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காதீர்கள், யோசியுங்கள், திட்டமிடுங்கள், ஜெயித்துக் கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம்.